பச்சை சேமக்கிழங்க தோலை உரித்து அது எண்ணெயில் நல்லா நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான மசாலா வந்து தேங்காய், ஏலக்காய், நமக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கப்பூ, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கோல்டன் கலர் வந்த பிறகு இந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போன பிறகு வறுத்து வச்ச சேமக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கடுத்து கரம் மசாலா தூள், கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளியை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவைன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்க வச்சா சரியாக போச்சு.